ஹாய், வணக்கம். இந்த இடம் வந்து எனக்கு கிச்சனுக்கு பின்னாடி தான் இருக்குது. அதில் வந்து வெயிலும் வரும், காற்றும் அடிக்கும், நல்ல வெளிச்சமா இருக்கும். அதனால தான் நான் இதில் அழகு செடி வச்சுருக்கேன். காலையில் நான் எந்திரிச்சு வந்து இந்த கதவை திறந்துட்டு அந்த செடியை தான் பார்ப்பேன். மனசுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரி செடி வைக்கிறதுலலாம் ரொம்ப விருப்பம். நான் வந்து முதல்ல நான் வாடகை வீட்டில் இருந்ததுனால நான் செடி எதுவுமே வச்சது இல்லைங்க. ஆனால் என் மனசுக்குள்ளே நிறைய ஆசை இருக்கும். ஆனால் அதெல்லாம் நான் கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருந்தேன். நான் என்னைக்கு வீடு வச்சேனோ அதுக்கு பிறகு தாங்க நான் செடி வைக்கவே ஆரம்பித்தேன். நீங்களும் இப்படி தானான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு மீன் வாங்கியிருக்கேன். அதை தான் குழம்பு வச்சிட்ருக்கேன். நான் வந்து காரைப்பூச்சி வாங்கியிருக்கேன். பால் காரைப்பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து நான் முதல்ல நார்மலாக குழம்பு இன்றைக்கி தான் வச்சுருக்கேன். இந்த மீனில் வந்து நல்ல முள் இருக்கும்னு சொல்லுவாங்க. என் பையன் பிறந்தப்போ எங்கள் அத்தை இந்த குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க. நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் நார்மலான குழம்பு நான் இன்றைக்கி தான் வைக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரங்க முள்ளாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் நம்ம வந்து நமக்கு பிடிச்சத தான் சாப்பிடுவோம். கல்யாணம்னு ஒன்று ஆகிட்டுனா நம்ம வீட்டுக்காரங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தான் செய்கிறதும் சாப்பிட்றதும். கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நிறைய விட்டு கொடுத்துறணும். எனக்கு பிடிச்ச பொருள் நிறைய நான் விட்டு கொடுத்துட்டேன். அதை நான் எங்கள் வீட்டில் செய்கிறதே இல்லை. நான் செஞ்சால் நான் மட்டும்தான் சாப்பிட்ணும். அதுக்காக நான் இப்போ வாங்கி சாப்பிட்றதும் இல்லை, செய்கிறதும் இல்லை, அப்படியே விட்டுட்டேங்க. நீங்களும் அப்படி தானான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. சமையல் முடித்து கடகடன்னு செஞ்சு சுட சுடன்னு சாப்பிட்டாச்சு. என் பையன் ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி கிழங்கு அவிச்சிருவோன்னு சொல்லி பனங்கிழங்கு அவிக்க ரெடி ஆயாச்சு. கிழங்கும் அவிச்சு முடித்தாச்சு. எங்கள் வீட்டில் காஃபி வந்து நானும் என் பையனும் ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் ஆசை வந்தால் தான் சாப்பிட்றதே. எங்கள் வீட்டுக்காரங்க கட்டாயமாக சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்காக தான் காஃபியே. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கோம். அந்த கடையில் தான் நான் உட்காந்து பூ தொடுத்துட்ருக்கேன். நைட்டும் வந்துடுச்சு. என் பையன் ரொம்ப நாளாக முழுசாக ஒரு சிக்கன் வேணும்னு கேட்டான். அதுக்காக எங்கள் வீட்டில் ஒரு காடையை வாங்கிட்டு வந்து நாங்கள் பொரிச்சு கொடுத்தாச்சு. சாப்பிடவும் செஞ்சாச்சு. அடுத்தது குழம்பு சூடு பண்ணியாச்சு. கடைக்கு தயிருக்கு உர ஊற்றி வைக்கணும். அதையும் செஞ்சு முடிச்சிட்டா இன்றைக்குள்ள வேலை முடிஞ்சிங்க. நன்றி. அடுத்த மினி விளாக்கில் மீண்டும் சந்திப்போம் வாங்க.